கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்மணி வந்து வெண்ணிலாக்கு நல்லது நினச்சி தான் அவங்களுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வெண்ணிலா வந்து இதை புரிஞ்சுக்காம அன்பு தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்காங்க. இது புரியாத பாட்டி பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு வெண்ணிலாக்கு நல்லாவே ஏற்றி விட்டுட்ருக்காங்க. உனக்கு அன்பு வேணும் அப்படின்னா நீ இப்படியே இருந்தால் வேலைக்காகாது. கண்மணி இருக்க வரைக்கும் அன்பு கிட்ட நீ நெருங்க கூட முடியாது. அதனால இனிமேலாவது ஏதாச்சும் செய்ய பாரு. கண்மணி பார்த்தி அப்படின்னா அன்பு கூடயே தான் இருக்கான். அதனால சீக்கிரமாக உங்களுக்கு குழந்தை பிறந்துடும். நீ தான் வந்து அன்பு மேலே ரொம்பவே கான்ஃபிடென்ஸாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு கண்மணி சொல்கிறாங்க, அதெல்லாம் அன்பு கிட்ட நடக்கவே நடக்காது. அன்பு கண்மணி கிட்ட நெருங்க கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா பாட்டி, நீ வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ஸில் இருந்து என்ன பிரயோஜனம்? பஞ்சு நெருப்பு பக்கத்தில் இருந்தால் எப்போ வேணாலும் பற்றிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு கண்மணியும் அன்பு பற்றி பாட்டி வந்து சொல்கிறாங்க. ஆனால் எதையுமே புரிஞ்சுக்காத வெண்ணிலா பார்த்தீங்க அப்படின்னா அன்பு தான் வேணும், அன்பை நான் வந்து என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வெண்ணிலா வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. இது எல்லாத்தையும் மீறி கண்மணி எப்படி வெண்ணிலாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.